ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஆர்ஹெச். இன்றைக்கி வீடியோவில் சம்மரில் குழந்தைங்களை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கலாம், எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். A to Z பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்திங், காட்டன் ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணுங்கள். பெரியவங்களுமே காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு தான். அதே மாதிரி பாலிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே வேர்க்க ஆரம்பிக்கும். அதனால் வேர்க்குரு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. காட்டன்லேயே நீங்கள் ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைங்க. அதே மாதிரி நீங்கள் வெயிலில் எங்கன்னா வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா மார்னிங், அதாவது 6 to 8க்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா ஈவினிங் வந்து 5 o'clock மேலே போங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்கும், குழந்தைங்களுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியில் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் போட்டுட்டு போகலாம், தப்பில்லை. அதேமாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகள், அதாவது கொசு எல்லாம் வந்து கடிக்கும். அதுலேருந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் அவுட்டிங் போகிறதா இருந்தால் மட்டுமே, அதுவுமே மார்னிங் அல்லது ஈவினிங் 5 o'clock மேலே போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 6 மாதம் குழந்தையா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி கேப் போட்ட மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். செகண்ட், பாத்திங். ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்கள வந்து குளிக்க வைங்க. குளிக்க வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெயிலையோ இல்லை நல்லெண்ணெயிலையோ கொடுக்கலாம். உடம்புக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சீசனில் வந்து உடம்பு சூடாக்கக்கூடிய எண்ணெய்கள் வந்து பயன்படுத்த வேண்டாம். அதேமாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த ஆயில் வந்து உடம்புலேயே இருக்குது, சோப்போடு மர்ஜ் ஆகி இந்த இடுக்குகள், அதாவது கை மடக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஸ்டக்காகி நின்றுடுச்சுன்னா அது வந்து அந்த ரூட்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்து வேர்க்குரு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்பவே க்ளீனாக சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வேர்க்குரு வராமல் இருக்கிறதுக்கு குளியல் தண்ணியில் வந்து கொஞ்சமாக வேப்பிலையை வந்து உருவி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தைங்களை வந்து குளிக்க வைக்கலாம். அதேமாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை வந்து குளிக்க வைக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து தலைக்கு குளிக்க வச்சுருங்க. ஏன்னா வந்து தலையில் வந்து நல்ல வேர்வை விடும். ஸோ அந்த வேர்வை தண்ணி அப்படியே இருக்க அவங்களுக்கு ஹிச்சிங் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் வந்து தலை குளிக்க வச்சுருங்க. குளித்ததுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பாடியில் வந்து ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும்போது நம்மளுக்கு நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் போய் அடைச்சிரும். அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு தேவையில்லாத வேர்வை தண்ணி வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த மாதிரி ஸ்டேஜ்லையுமே கூட நமக்கு வேர்க்குரு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட். குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹேரை வந்து அப்பப்போ ஒட்டை கட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதிகப்படியாக வேர்வையும் விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹிச்சிங் ப்ராப்ளமும் வந்துடும். ஸோ ஹேர் கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதேமாதிரி வேர்க்குரு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரீஹீட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. பவுடரில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாகவே பவுடர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வந்து வேர்க்குரு வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சாண்டில்வுட்டு வந்து கவர்மெண்ட் ஷாப்ஸ், அதாவது காதியில் வந்து விற்கிது. இதை நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி தண்ணி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி கூட நீங்கள் இழைச்சிட்டு இதை நீங்கள் வேர்க்குரு மேலே அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே போதும். வேர்க்குரு வந்து தானாகவே சரியாயிரும். அதே மாதிரி உடம்பு வந்து ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்ன உணவு முறைகள்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் தான். 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும். நீங்கள் அடிக்கடி ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க. குழந்தைங்க வந்து 5 மினிட்ஸ் குடிச்சிட்டு மறுபடியும் கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சம்மரில் ரொம்பவே தாகம் எடுக்கும். அடுத்து 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே அவங்களுக்கு தேடுற, அதாவது அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இடத்துல வாட்டர் பாட்டிலையோ இல்லை சிப்பர்லேயோ அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து வச்சுருங்க. அவங்க தேவைப்படும் போது குடிச்சிக்குவாங்க. அப்படி இல்லைனா 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நீங்களே தண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. சீசனல் ஃப்ரூட்ஸாக வந்து வாங்கி கொடுக்கலாம். அதாவது கிருணிப்பழம், இளநீர், வாட்டர்மெலன், அப்புறம் வந்து கிரேப்ஸ், இதெல்லாம் வந்து இந்த சம்மரில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு. இதெல்லாம் நீங்கள் தாராளமாகவே கொடுக்கலாம். இந்த சம்மரில் வந்து கொடுக்கக்கூடாத ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் தரக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்ன பழங்கள்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம், பலாப்பழம், பப்பாயா, அன்னாசி பழம், இதெல்லாம் வந்து உடம்புக்கு சூடு தரக்கூடிய பழங்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த சம்மரில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ் வந்து வாங்காதீங்க. அது கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நம்ம குழந்தைங்களுக்கு எது கொடுக்குறதா இருந்தாலுமே சேஃபான உணவுகளாக பார்த்து கொடுக்கணும். ஸோ சீடு உள்ள கிரேப்ஸ் வந்து வாங்கி கொடுங்க. எது வாங்கினாலுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுங்க.
அடுத்து காய்கறிகள், எல்லா காய்கறிகளுமே குடுக்கலாம். இதில வந்து குறிப்பா வந்து பார்த்திங்கன்னா, சொரக்காய், சௌசௌ இந்த மாதிரி நிறைய நீர் சத்து உள்ள காய்கறிகளா வந்து குடுக்கலாம். ரொம்பவே நல்லது. மோஸ்ட்லி வந்து அவுட்டிங் போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கம்பல்சரியா போறதா இருந்தா, வெயில் இல்லாத டைமா, அதாவது மார்னிங் வந்து 6லேருந்து ஒரு 8:00க்குள்ளேயோ, அப்படி ஈவினிங் வந்து 5:00 அதுக்கப்புறமாவோ நீங்க வந்து போனீங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்ல, நீங்க கண்டிப்பா வந்து வெயில்ல தான் போற சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். பேபி சன்ஸ்கிரீனு. பிஃபோர் 6 மந்த்தா இருந்தா கம்பல்சரியா சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. 1 இயருக்கு மேல உள்ள குழந்தைங்களா இருந்தா நீங்க வந்து பேபி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலயோ அம்மை போட்டிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகாதீங்க. இல்லை நீங்களுமே போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அம்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா, ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. காற்றுல அவங்க இரும்புற அந்த இரும்பலில் டைரெக்டாக வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி அம்மை போட்டிருக்க வீடுங்களுக்கு வந்து போகிறத வந்து கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அம்மை போட்டிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம், அதாவது அந்த அம்மைலாம் வந்து காஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து 3 தண்ணிலாம் வந்து ஊற்றுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழந்தைய தூக்கிட்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ் இல்லை அவுட்டிங் எங்கேனா போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து குழந்தைய தூக்காதீங்க. நல்லா கை, கால், முகம் எல்லாம் அலம்பிட்டு, குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் குழந்தைய வந்து தூக்கலாம். ஸோ சேஃபாக இருங்க. குழந்தைங்க இருக்கிற இடமும் நீங்களும் கொஞ்சம் சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். வீட்டையுமே அடிக்கடி மாப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து ஏசி வந்து ஆன் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்குமானா, கண்டிப்பாக பிடிக்காது. நீங்கள் வந்து ஏசியை ஆன் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு டைரெக்டாக அவங்க ஃபேஸில் படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கோல்டு பிடிக்கும். ஸோ அந்த டைரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வந்து குழந்தைங்கள படுக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே முக்கியம். ரொம்பவே கோல்டான டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து 24 to 26 டிகிரிஸில் வந்து மெயின்டைன் பண்ணிங்க. ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்காது. ஸோ நீங்கள் ஃபேனுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏசியுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டாக்டருமே அட்வைஸ் பண்ணுறது தான். ஸோ 24 to 26 டிகிரிஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வென்டிலேஷன். குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, வென்டிலேஷன் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வென்டிலேஷன் இருந்தது அப்படின்னா, வீடுமே கொஞ்சம் நார்மலாக டெம்பரேச்சரில் இருக்கா மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவி வெயில் டைரெக்டாக வந்து வெயில் வீட்டுக்குள்ளே படுது அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்டேஜில் வேணால் நீங்கள் டோரோ இல்லை விண்டோஸோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து வென்டிலேஷன் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. வேர்க்குரு வந்து வந்துருச்சு, இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கு பதிலாக சந்தனம் வந்து வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். சந்தனத்தில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை உங்களால் வாங்க முடியல அப்படின்னா, நார்மலாக வந்து நுங்கு வந்து விற்கும் இல்லைங்களா, அந்த நுங்கோட தோல் இருக்கும் பாருங்கள், அதை கூட நீங்கள் வேர்க்குரு இருக்கிற இடத்துல தொடர்ந்து ஒரு 3 நாள் அப்ளை பண்ணாலே வேர்க்குரு இருக்கிற இடமே தெரியாது, சூப்பராக குணமாயிடும். அப்படி இல்லைன்னா கற்றாழை ஜெல் இருக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வேர்க்குரு மேலே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வேர்க்குரு வந்து சீக்கிரத்துலேயே குணமாயிருங்க. தூங்கும்போதுமே பெட் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் பெட் வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓலப்பாயில் காட்டன் பெட்ஷீட் போட்டு நீங்கள் வந்து குழந்தைங்கள தூங்க வைக்கலாம். அதுவுமே வந்து ஹீட்டை கம்மி பண்ணும். குழந்தைங்கள விளையாடும் போதுமே கூட நீங்கள் ஃப்ளோரில் நார்மலாக விளையாட விடலாம். அதே மாதிரி குழந்தைங்கள வெயிலில் காட்டாமலும் வந்து வச்சுருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் ஆவது குழந்தைங்க வெயிலில் இருக்கணும். அது எந்த மாதிரி வெயில்னு பார்த்தீங்கன்னா, இளம் வெயில். அதாவது காலையில் ஒரு 7 to 8 லைட்டாக ஒரு வெயில் வரும் பார்த்தீங்களா, அந்த காலை வெயிலில் நீங்கள் வந்து குழந்தைங்கள ஒரு 15 மினிட்ஸ் காட்டலாம். இன்றைக்கி வீடியோவில் எல்லாமே நான் நேச்சுரலாக இருக்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கெமிக்கலாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. என் 2 குழந்தைங்களுக்குமே நான் இப்படி தான் வந்து கேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.